இந்த ஸ்பீச் வந்து நல்ல ஸ்பீச் என்ன பொறுத்தவரை. தமிழ்நாடு எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை அவருக்கே திரும்ப கொடுக்குறாரு. ஸ்டாலின் சார் எது எதுலலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்போ நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷன் லீடரா ஸ்டாலின் இருந்தார். இன்றைய உரையை பார்க்கும்பொழுது மெல்ல மெல்ல அந்த இடத்தை நோக்கி, எதிர்க்கட்சி அந்தஸ்தை நோக்கி விஜய் நகருகிறார் என்றுதான் எனக்கு தோணும். அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் எங்களுக்கு இருக்குதா? தடைகள் இன்னுமே அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. 51 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. ஸ்டாண்டிங் ஆப்பரேட்டிவ் ப்ரொசீஜர்னு எல்லா கூட்டங்களுக்குமான நெறிமுறைகளை அரசு வழிவகுக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு அது வந்து ஸ்டாலின் ஆப்பரேட்டிவ் ப்ரொசீஜர். தாவேக்காக மட்டும் விஜய் கூட்டத்துக்கும் இவ்வளவு நிபந்தனைகளை இந்த அரசு காவல்துறை விதிப்பது என்பது விஜயை பார்த்து திமுக எந்த அளவுக்கு அஞ்சி நடுங்குகிறது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் நான் பார்க்குறேன். விசில பிடிங்கி வைக்கிறான் சேப்பாக் ஸ்டேடியத்தில். இப்போ எந்த அளவுக்கு அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்க? கேலி கூத்து இல்லையா? விசில பிடிக்கிற அளவுக்கு பயம் இருக்கு. தூய்மை பணியாளர்கள் கூட விசில் அடிக்க கூடாதுங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிறத பார்க்க முடியும். தூய்மை பணியாளர்கள் விசில் அடிக்கக்கூடாது, நாளைக்கு பஸ் கண்டக்டர்ஸ் விசில் அடிக்கக்கூடாது, அவங்களுக்கு மெகாஃபோனை கொடுத்துருவாங்க. கேலி கூத்தின் உச்சம் இல்லை. ஒரு பக்கம் விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறது, அப்படியே ரேம்பில் நடந்து போனால் இவங்களும் நடந்து போகிறது, துண்டை போட்டுக்கிட்டா இவங்களும் துண்டை போட்டுக்கிறது. இன்னொரு பக்கம் விஜயோட சின்னத்தை விசில வந்து ஊத விடாமல் தருகிறது. இதெல்லாம் வந்து சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்றது. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு சர்வே எடுக்க போன சிலரை வந்துட்டு தாக்கியதா ஒரு செய்தி வந்துச்சு. மறுநாளே பார்த்தா இல்ல அவங்க தான் எங்களை தாக்கினாங்கன்னு 2-3 பெண்மணிகள் வந்துட்டு நேர்காணல் கொடுக்கறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. 50 வருஷத்துக்கு மேலே எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்களோ, அதுக்கு பிறகு 20 வருஷத்துக்கு முன்னால் விஜயகாந்துக்கு என்ன பண்ணாங்களோ, அந்த மாதிரி 2 மடங்கு இன்னைக்கு விஜய்க்கு பண்ணுறாங்க. அவ்வளோதான். நான் வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் பாம் வச்சேன், கூட்டணி ஆட்சின்னு. இன்றைக்கி அது எல்லா கட்சியிலையும் எதிரொலிக்குதுங்க. இப்போ காங்கிரஸுக்குள்ளே வரக்கூடிய பொருளை தான் அவர் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவரோட அரசியலில் அவர் முன்னெடுக்கக்கூடிய விஷயம். தி ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்னைக்கு சேலம்ல நடந்த அந்த சந்திப்பு, அதாவது நிர்வாகிகள் சந்திப்பு, மக்கள் சந்திப்பு இல்லை, நிர்வாகிகள் சந்திப்பு. விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களே இன்னைக்கு கையில் எடுத்து பேசியிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஓவராலாக அந்த ஸ்பீச் எப்படி பார்த்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கடந்த சில கூட்டங்களில் பேசியதை விட ஒரு நல்ல சிறப்பான ஸ்பீச் தான். ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியுது. இஷ்யூஸ் நிறைய பேசியிருக்காரு. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், டிஎன்பிசி கொலாப்ஸ், தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயிண்ட் ஆகாதது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பேசியிருக்காரு. ரெண்டாவது, தெளிவாக போட்டி திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான்ன்றது மூலமாக அதிமுகவை ரேஸ்லேருந்து நகர்த்துறார். மூணாவது, பிஜேபியை பற்றி எதுக்கு பேசணும், நடக்க போகிறது அசம்பிளி எலெக்ஷன், அதனால் திமுக பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்லதொரு உரை. கடந்த காலங்களில் செஞ்சதை விட, ஈரோடில் பேசுனதை விட பெஸ்ட்டு ஒரு ஸ்பீச் இது. இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், பட் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஸ்பீச்னு தான் சொல்ல முடியும். இதில் பெரிய அளவில் குறை காண்பதற்கு எதுவும் இல்லை. இதில் இது வந்து மக்கள் சந்திப்பாக இல்லாமல் நிர்வாகிகள் சந்திப்பாக தான் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அந்த தடைகள் இன்னுமே அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. 51 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. இது வந்து ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பாஸ் கொடுத்துட்டு ஸ்டாலின் சார்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. இந்த தடைகள் வந்து அவங்க இன்னும் வந்துட்டு வெளியில் வரவிடாமல் தடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மைதான். அது யாருக்குமே விதிக்காத விதிகளை, நிபந்தனைகளை காவல்துறை தொடர்ந்து விதிக்குது. செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு கூட்டத்தில் படாத பாடுபட்டு அனுமதி வாங்கும்போது சொன்னது 84 விதிகளை போட்டிருக்காங்க. நான் வந்து எம்ஜிஆருக்கு காலத்துலேருந்து கட்சியில் இருக்கேன். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் எதிர்கட்சியாக இருக்கும்போது இத்தகைய நிபந்தனைகள் எங்களுக்கு விதிக்கப்பட்டதில்லை. திமுக அரசு கூட அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இத்தகைய நிபந்தனைகளை விதித்தது இல்லை. அப்பயும் விதித்ததில்லை, இப்பயும் விதிக்கிறது இல்லை. ஆனால் விஜய்க்கு விதிக்கக்கூடிய நிபந்தனைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னா இன்றைக்கி அதுதான் அவரையும் பேசியிருக்கார். இப்போ ஸ்டாண்டிங் ஆப்பரேட்டிவ் ப்ரொசீஜர்னு எல்லா கூட்டங்களுக்குமான நெறிமுறைகளை அரசு வழிவகுத்திருக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு அது வந்து ஸ்டாலின் ஆப்பரேட்டிவ் ப்ரொசீஜர். என்ன தடுப்பதற்காக, நான் மக்களை சந்திப்பதை தடுப்பதற்காக திமுக அரசு செய்யக்கூடிய காரியங்கள் தான் இத்தனை விதிமுறைகள்ன்றார். ஐ திங்க் டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் அது உண்மை. ஏன்னா செய்தித்தாள்களில் வருவதை, பொதுவெளியில் இருப்பதை வைத்து நாம் பார்த்தாலே தாவேக்காக மட்டும் விஜய் கூட்டத்துக்கும் இவ்வளவு நிபந்தனைகளை இந்த அரசு காவல்துறை விதிப்பது என்பது விஜயை பார்த்து திமுக எந்த அளவுக்கு அஞ்சி நடுங்குகிறது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை என்ஷூர் பண்ணலாம். எடப்பாடி பர்மிஷன் கேட்டால் சாதாரணமாக கிடைக்குது. ஒரு கூட்டத்தில் கூட தனக்கு அனுமதி இல்லை என்று எடப்பாடி எங்கேயுமே போய் புகார் சொன்னதில்லை. அதே மாதிரி சீமான் கூட்டத்துக்கு அனுமதி கிடைக்குது. சீமான் எங்கேயும் அனுமதி போய் சண்டை போட்டதில்லை. நயினார் நாகேந்திரனுக்கு பிரச்சனை இல்லாமல் அனுமதி கிடைக்குது. அன்புமணி ராமதாஸுக்கு கிடைக்குது. எல்லாரும் எதிர்கட்சி தான். ஆனால் விஜய்க்கு மட்டும் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு கூடுதல் பாதுகாப்பு தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. பட் 84 விதிமுறைகள்லாம் போட்டிங்கன்னா எவன் வந்து அதில் வந்து
கூட்டத்துக்கு வருவான்? எப்படி வருவாங்க? ஆகவே அவர் சொல்கிறது உண்மைதான். சி, கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் இஸ் விசில பிடிங்கி வைக்கிறான் சேப்பாக் ஸ்டேடியத்தில். பிசிசிஐயும் ஐசிசியும் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலைன்றாங்க. ஒரு விசில பிடுங்குற அளவுக்கு அரசுக்கு வந்து புத்தி கெட்டு போகுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்க? கேலி கூத்து இல்லையா? விசில பிடுங்குற அளவுக்கு பயம் உங்களுக்கு இருக்கு. தூய்மை பணியாளர்கள் கூட விசில் அடிக்க கூடாதுங்கிற மாதிரியான விஷயம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆமா, அதுக்கு அங்க போய் நிக்குது. தூய்மை பணியாளர்கள் விசில் அடிக்கக்கூடாது, நாளைக்கு பஸ் கண்டக்டர்ஸ் விசில் அடிக்கக்கூடாது, அவங்களுக்கு மெகாஃபோனை கொடுத்துருவானுங்க. கேலி கூத்தின் உச்சம் இது. ஒரு பக்கம் விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறது, அப்படியே ரேம்பில் நடந்து போனால் இவங்களும் நடந்து போகிறது, துண்டை போட்டுக்கிட்டா இவங்களும் துண்டை போட்டுக்கிறது. இன்னொரு பக்கம் விஜயோட சின்னத்தை விசிலை வந்து ஊத விடாமல் தடுக்கிறது. இதெல்லாம் வந்து சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்னு இருக்குது. விஜய் தோக்கலாம் ஜெயிக்கலாம், இப்பயும் விஜய் ஜெயிப்பார்ன்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. ஆனால் அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்து கதிகலங்க வச்சிருக்குது. குறிப்பாக திமுக வந்து அச்சத்தில் உறைந்திருக்கிறது. எதை செஞ்சால் பித்தம் தெளிவுன்ற கதை தான் திமுக கதை. அதனால தான் இன்றைக்கி 5000 ரூபாய் வரைக்கும் எல்லாம் போட்டதெல்லாம் வந்து விஜயால் வந்த வேணை தான், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த டாபிக்லேருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் போனோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து இத்தனை ஆண்டு காலமாக மாற்றி மாறி திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை ஆண்டிருக்கு. அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது. இது வந்து எப்படி வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வெளிலேருந்து பார்க்கும்போது ஒரு அரசியல் பார்வையாளராக வந்துட்டு தோணுது. உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் கட்சி இப்படி மற்றவங்க வந்து விமர்சனம் பண்ற அளவுக்கு நடந்துக்கிறீங்க, விசில பிடுங்கி வைக்கிறதா இருக்கட்டும், இப்போ நீங்க சொன்ன விஷயம் நடந்து போறாங்க, குண்டை தூக்கி தலையில போட்டுக்கிறாங்க. 21 நாங்க ரேம்ப்ல நடந்து தான் போனோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றதை வந்து பார்க்க முடியுது. பட் வெளியில இருந்து பாக்குறப்ப இந்த இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு ஆதங்கமும் இங்க வெளிப்படுறதையும் பார்க்க முடியுது. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. 50 வருஷத்துக்கு மேலே எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்களோ, அதுக்கு பிறகு 20 வருஷத்துக்கு முன்னால் விஜயகாந்துக்கு என்ன பண்ணாங்களோ, அந்த மாதிரி 2 மடங்கு இன்னைக்கு விஜய்க்கு பண்ணுறாங்க. அவ்வளோதான். அவங்களுடைய வாக்கு வங்கி சதறப்போகுதுன்ற பயம் எப்பெல்லாம் அவங்களுக்கு வருதோ அப்போல்லாம் அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க. அதுவும் அதிகாரத்தில் கையில் இருந்துன்னா திமுகவை சமாளிப்பது என்பது மிக மிக கடினம். ஆனால் அந்த எதிர்ப்பில் தான் கட்சிகள் வளர்ந்துருக்கு. இந்த எதிர்ப்புகள் தான் புதிய கட்சிகளுக்கு உரமாக அமைந்திருக்கிறது. 72ல் கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் 77 அதிகாரத்தை கைப்பற்றினார். அந்த 5 வருஷம் அவர் படாத பாடுபட்டார். அதில் 76ல் திமுக கவர்மெண்ட் டிஸ்மிஸ். 76 ஜனவரியிலேருந்து 77 ஜூன் வரைக்கும் 1.5 வருஷம் ஒரு மாதிரி பரவாயில்ல. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த 4 ஆண்டுகள் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ப்ளஸ் கவர்மெண்ட் போன பிறகும் டிஎம்கேவோட வயலன்ஸ் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதிமுக என்ற கட்சி 72ல் தோன்றி 77 ஆட்சியை பிடிக்கிற வரையில் அந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் பொலிட்டிக்கல் வயலன்ஸில் 18 பேர் அதிமுகவினர் கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் வரலாறு. அதே தான் வைகோக்கு பண்ணாங்க, அதே தான் விஜயகாந்துக்கு பண்ணாங்க, இன்றைக்கி விஜய்க்கு பண்ணுறாங்க. மொத்தவங்க பண்ணதை விட அதிகமாக பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் இவ்வளோ தூரம் சோஷியல் மீடியா கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது, ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இதை தான் அவங்க சேலஞ்சாக எடுத்துக்கணும். மக்களிடம் போகணும், அதை எடுத்துக்கணும். அவங்க அரசியல், விஜயோட அரசியல் இன்னமும் நம்பிக்கை கொடுப்பதாக இல்லை. அதுதான் இதில் இருக்க சிக்கல். அவர் களத்துக்கு வரணும். அதை இன்றைக்கி வந்துட்டு போயிட்டாரு, நான் அடுத்து எப்போ வெளியில் வருவான்னு தெரியாது. போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்குன்னா அதை அணுகணும், கோர்ட்டுக்கு போகணும், ஒரு வயா மீடியாவை பார்க்கணும். அதுக்குன்னு அனுமதி கொடுக்கலன்னு வராமலே இருந்துட முடியாது. ஆகவே அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அரசு எல்லா விதமான இடர்பாடுகளையும் ஏற்படுத்த தான் செய்யும். எந்த கட்சியோட கூட்டத்துக்கு 51 நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க, 84 நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. ஆகவே விஜயோட கட்சி, விஜயோட அரசியல் என்பது இன்றைக்கு தெளிவாக ஆன்டி டிஎம்கேன்றதுல போய் முடிஞ்சிடுச்சு. தாவேக்காவா திமுகவா, ஸ்டாலினா விஜயான்னு நீங்களும் நானும் தான் வந்து களத்தில் வந்து நின்றுட்டார் அவர். ஸோ நீங்கள் அதுக்கு திமுக வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எதிராக திரும்புங்கிறது ஏன் அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து விஜய்க்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ஒரு சர்வே எடுக்க போன சிலரை வந்துட்டு தாக்கியதாக ஒரு செய்தி வந்துச்சு. மறுநாளே பார்த்தா இல்லை அவங்க தான் எங்களை தாக்குனாங்கன்னு 2-3 பெண்மணிகள் வந்துட்டு நேர்காணல் கொடுக்கறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து அப்பட்டமாக சில விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா சோஷியல் மீடியா எவ்வளோ தூரம் நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ந்துருக்கு. இங்கே சேட்டலைட் மீடியா ஒரு பக்கம் போகுதுன்னா சோஷியல் மீடியா இன்னொரு பக்கம் போகுதுங்கிறத பார்க்க முடியுது. ரெண்டுமே வந்துட்டு வேறு வேறு பக்கத்தில் பயணிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது என்ன, இது எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, பயம் பிடிச்சு ஆட்டுது, கிளி பிடிச்சு ஆட்டுது. அதிகாரம் கையை விட்டு போயிடுமோன்ற பயம் பிடிச்சு ஆட்டுது. ஜெயிச்சா பார்த்தா அது 118 தனியாக வாங்கி ஜெயிக்கணும், தனி மெஜாரிட்டி வரணும். 96 சீட்டு 2006ல் கருணாநிதி ஜெயித்த மாதிரி 96 சீட்டு, இந்த சிம்பிள் மெஜாரிட்டிக்கு 22 சீட்டு துண்டு விழுந்து அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ டெல்லியில் அவங்க விளையாடுவாங்க. ஆகவே ஜெயிச்சா பத்தாது, தனி மெஜாரிட்டி வாங்கி ஜெயிக்கணும். இப்போ 135 இருக்குது, 118 120 சீட்டாவது வரணும். இப்போ இருக்கிறதுல ஒரு 10-15 சீட்டு குறைஞ்சா கூட 120 சீட்டு ஜெயிச்சா கூட மாபெரும் வெற்றி தான், சந்தேகம் இல்லை. ஆனால் கடந்த கால வரலாறு, அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு திமுக வரலாறு 71ல் பேக் டு பேக் வந்தாங்க. அதை தாண்டி எம்ஜிஆர்ன்ற ஒரு ஆளுமை தமிழக அரசில் வந்த பிறகு, அதிமுகன்ற கட்சி உதயமான பிறகு இந்த 55 ஆண்டுகளில் 54 ஆண்டுகளில்
பேக் டு பேக் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. அதிகாரத்தில் இருக்க திமுக 2வது முறை ஆட்சியை கைப்பற்றியதாக வரலாறே கிடையாது. வரலாறு திரும்பாதுன்னு நான் சொல்லலை, வாய்ப்பு இருக்குது, நான் மறுக்கலை. இன்னமும் சொன்னால் 4 முனை போட்டியில் திமுக தான் வாய்ப்பு அதிகம் தான் நான் நம்புகிறேன் இன்னமும். பட் ஸ்டில் போட்டி மிக கடுமையாக இருக்கும். அந்த சேலஞ்சு தெரியறதால தான் விஜய்க்கு இவ்வளோ இம்சையை கொடுக்குறாங்க. ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு 84 நிபந்தனைகளை விதிக்கிறாங்கன்னா இது கேலி கூத்தின் உச்சமா இல்லையா? மற்றவங்களுக்குலாம் நீ அதான் விதிக்கிறியா? அப்போ இதெல்லாம் வந்து எதுலேருந்து வருதுன்னா, அந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி, அவங்க தொடர்ந்து அவங்க திமுகவில் டாப் லெவலில் இருக்கவங்க, ஃபஸ்ட்டு ஃபேமிலி எடுக்கிற சர்வேஸ்லாம் அவங்களுக்கு தெரியுது. விஜயோட பாப்புலாரிட்டி என்பது வந்து இதுவரை எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு புதிய அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத பாப்புலாரிட்டி. 30% வரைக்கும் கிராஸ் ஆகுதுன்னு அவங்க எடுத்த சர்வேஸ்லேயே அவங்களுக்கு தகவல்கள் வருது. அது அவங்களே பயத்தில் உரைய வைக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் விஜயை வெளியில் வர விடாமல் முடக்கிறது, தனி மனித தாக்குதல், இது அத்தனையும். இந்தியா டுடே ரவுண்ட் டேபிளில் வந்து திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற விஷயங்கள் பார்த்தா எங்களுக்கும் 2வதாக இருக்கக்கூடிய கூட்டணிக்கும் வந்து 12% வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன்லாம் வந்து நாங்கள் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நாங்கள் தான் மறுபடியும் 2.0 இன்னைக்கு காலில் கூட திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் அப்படிங்கிறதுலாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த 12%ன்றது பார்லிமெண்ட்டுக்கு எடுத்தது. அது இந்தியா டுடேவோட மூட் ஆஃப் த நேஷன் ஆண்டுதோறும் 2 முறை எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு. அது பிப்ரவரி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் எடுப்பாங்க. இன்னைக்கு மக்களவைத் தேர்தல்கள், பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தால் என்ன நடக்கும்னு போது 24 முடிவு அப்படியே வரும். அது அவர் கோட் பண்ணி காமிக்கிறதுனால அந்த கேள்வி. அதாவது அவங்க வந்து வழக்கம் போல அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஏற்ப உண்மைகளை வளைப்பார்கள். இது அசம்பிளிக்கு எடுத்த கருத்து கணிப்பு கிடையாது. இன்னைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தால் 12% டிஃபரன்ஸில் திமுக இந்தியா கூட்டணி முன்னணிக்கு போகுன்றாங்க. அதுக்கு கணிப்பே தேவையில்லை. நானே சொல்கிறேன், கணிப்பே தேவையில்லை. இன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சாலும் திமுக தான் ஜெயிக்கும், ஸ்வீப் பண்ணிட்டு கூட வரும். ஆனால் அசம்பிளிக்கு அதை வேறு. அசம்பிளிக்கெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம், ஜெயிக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. ஆட்சியை தக்க வைக்கலாம், தக்க வைக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் 4 முனை போட்டியில் திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். பட் ஸ்டில் 12%லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது 12%. வரட்டும், கருத்து கணிப்புகள் வரட்டும். அதை தாண்டி உண்மையான ரிசல்ட் வரணும். வெறும் கருத்து கணிப்புகளை நம்பி நம்ம இனிமேல் அரசியல் பேச முடியாது. இந்த அசம்பிளிக்கான கருத்து கணிப்புகளை இந்தியாவுடைய நிறுவனம் 5 மாநிலங்கள் இப்போ நடக்க போகுது. தமிழ்நாடு, கேரளம், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் 2-3 வாரங்களில் வெளியில் வர இருக்குது. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னால் அது வந்துடும். அப்போ வேணால் பேசலாம். இதை 12% அவர் சொல்கிறது வசதியாக உண்மையை தனக்கு சாதகமாக மாற்றி பேசுகிறார் ஸ்டாலின். அந்த 12% டிஃபரன்ஸ்ன்றது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு, அசம்பிளி கிடையாது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை அவர் அந்த நெறியாளர் அது கேள்வி கேட்கல. மொழி ஒரு பிரச்சனை. இவர் இங்கிலீஷில் கேட்டு அது தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி தமிழ்லேருந்து மறுபடியும் இங்கிலீஷ்க்கு வரும்போது சிக்கல் உருவாகுது. ஸோ 12% என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறது தவறு. அது பார்லிமெண்ட்டுக்கானது, அசம்பிளி கிடையாது. அசம்பிளி கால்குலேஷன் இஸ் வேறு. இதை தாண்டி அடுத்ததாக இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த பேச்சில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதற்கு முன்னாடி வந்து லோக்கல் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணுவார், கொஞ்சம் மேலோட்டமாக பேசிட்டு போனார் அப்படின்னு பார்த்த நேரத்தில் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தமிழ்நாடு எதுலலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. அதை பார்க்க முடியுது. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலேருந்து கோவை மாணவி பிரச்சனை வரைக்கும், அப்புறம் இங்கே போதை கலாச்சாரத்தால் நடந்த ஒரு விபத்து வரைக்கும் வந்து எல்லாத்தையும் சொல்லி, விபத்து இல்லை, அது கிட்டத்தட்ட அது கொலை அப்படின்னே வச்சுக்கலாம், அது வரைக்கும் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ வந்து லா அண்ட் ஆர்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறத இங்கே க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. சாதாரணமாக பார்க்குற ஆடியன்ஸ் கூட, எந்த சார்பும் இல்லாமல் பார்க்குற ஆடியன்ஸ் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அதை எப்படி பார்க்கலாம்? ஆமாம், இது நல்லது ஸ்பீச். இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு அவர் சொன்னது டெல்லிக்கு சொன்னார் ஸ்டாலின். மோடியை பார்த்து சொன்னார், தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதான் உங்களால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற இதில் துணியில் சொன்னார். ஆனால் இன்றைக்கி விஜய் சொல்கிறது, உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் அரசு இல்லை, அரசு தறிக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த அரசில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்கள் பாதுகாப்பு சந்தி சிரிக்குது, வேலையில்லா திண்டாட்டம் சந்தி சிரிக்குது, டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துறதை தவிர அந்த அமைப்புக்கு வேறு வேலை கிடையாது, அதை நடத்த கூட துப்பு இல்லை. மாநிலத்துக்குன்னு ஒரு முழு நேர டிஜிபியை போட முடியல, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு பாயிண்ட்ஸை வந்து நெயில் டவுன் பண்ணி ஆணி அடித்த மாதிரி தான் அவர் பேசுகிறார். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும். இன்னமும் அதிகமாக இது மாதிரி இஷ்யூஸை ஃபோக்கஸ்டாக பேசணும். இந்த ஸ்பீச் வந்து நல்ல ஸ்பீச் என்னை பொறுத்தவரைக்கும். இதை அடுத்த கட்டத்துக்கு கட்சி எடுத்துகிட்டு போகணும். அதை கட்சி அடுத்து என்ன செய்ய போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், தமிழ்நாடு எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்னு ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை அவருக்கே திரும்ப கொடுக்குறாரு. நீங்கள் மோடியோட இருக்கக்கூடிய உங்கள் சண்டையில் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்றீங்க, ஆனால் உண்மையிலேயே இந்த அரசு உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை. முதலமைச்சராகிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு, தமிழகத்தின் வாழ்வாதாரங்கள் இல்லை என்பதுதான் அவருடைய ஸ்பீச்சோட அடிநாதமாக இருக்கிறது. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அக்ரெசிவான ஸ்பீச். இன்னைக்கு தமிழ்நாட்டோட சாபக்கேடு வலிமையான எதிர்கட்சி இல்லாமல் இருப்பது. ஒரு வலிமையான வளமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது.
எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷன் லீடராக ஸ்டாலின் இருந்தார். இன்றைக்கி தமிழ்நாட்டோட சாபக்கேடு ஸ்டாலினோட ஆட்சியில் எதிர்கட்சி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்குது. அந்த இடத்த ஓரளவுக்காவது விஜய் இட்டு நிரப்புவாரோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு சமூகத்தில் ஒரு தரப்பினரிடம் இருந்தது. இன்றைய உரையை பார்க்கும் பொழுது மெல்ல மெல்ல அந்த இடத்தை நோக்கி, எதிர்க்கட்சி அந்தஸ்தை நோக்கி விஜய் நகருகிறார் என்று தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு அந்த ஸ்பீச்ல ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது என்னால பண்ண முடியும். இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எப்படி வந்து ஆட்சியை வந்து நிர்வகிப்பாங்க, படித்த மேதாவிகள் தேவையில்லை ஆட்சி நடத்துறதுக்கு, என்கிட்ட கொடுங்க நடத்தி காமிக்கிறேன். இது வரைக்கும் அந்த வார்த்தையை அவர் சொன்னதில்லை. இந்த கூட்டத்தில் வந்துட்டு நடத்தி காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு அவர் ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இட் ஷோஸ் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அந்த கான்ஃபிடன்ஸ்க்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கல? எனக்கு தெரிஞ்சு படித்த நல்ல நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கு படித்த மேதாவி தேவையில்லை, மக்களை நேசிக்கிற தலைவன் இருந்தால் போதுன்றது 100% உண்மை. விஜய் வந்து அந்த தலைவராக இருப்பாரா, ஒரு வேளை ஜெயிச்சா அவர் நல்ல ஆட்சியை கொடுப்பாரா, அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது. அதெல்லாம் ஒரு வேளை அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா காலம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நம்ம ஒன்றும் அதில் யூகிக்க முடியாது. எனக்கு அந்த யூகமும் இல்லை. முதல்ல அவர் இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் என்ற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லை. அவர் ஒரு நல்ல ஃபைட்டை கொடுப்பார். அவர் உடைக்கிற ஓட்டால் திமுக அதிமுக 2 பேரோட வாக்குகளும் கணிசமாக பாதிக்கப்படுது. அதோட தாக்கம் சட்டமன்றத்தில் இருக்கும், முடிவுகளில் இருக்கும். யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை மட்டும்தான் நம்மளால் இப்போ கணிக்க முடியல. ஆகவே விஜய் ஜெயிப்பார், சிஎம் ஆவார்லாம் நான் சொல்லலை, நான் நம்பலை. பட் ஸ்டில் அவரோட கருத்து ரொம்ப நியாயமான கருத்து. இன்னைக்கு வந்து அனுபவம்ன்றான். என்ன அனுபவம்? கொள்ளடிக்கிறது தான் உங்களுக்கு அனுபவம். நல்ல நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கு வந்து படித்த மேதாவி தேவையில்லை, மக்களை நேசிக்கிறவன் இருந்தால் போதும். 100க்கு 100 அது உண்மை. 100க்கு 100 அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வழிமொழிகிறேன். அது விஜய் சொன்னாலும் யார் சொன்னாலுமே, அது நாளைக்கு வேறு ஒருத்தர் சொன்னாலும் கூட நான் அதை வழிமொழிகிறேன். ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதற்கு படித்த மேதாவிகள் தேவையில்லை, மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய தலைவர்கள் தான் வேண்டும். அன்பு தன்னில் செழித்திடுமு வையம் நான் பாரதி. அதை மனதில் வச்சுக்கிட்டு மக்களை நேசிக்கிற தலைவர்கள் வந்தாங்கன்னா, அதிகாரிகள் வந்தாங்கன்னா அற்புதமான நிர்வாகத்தை கொடுக்க முடியும். கொள்ளடிக்கிறது, குடும்ப அரசியலை மேலும் மேலும் ஆழப்படுத்துறது, எங்கே எது பார்த்தாலும் கமிஷன் பார்க்குறதுன்றதுல தான் ஆட்சியாளர்களோட நோக்கம் இருக்குன்னா, திமுக அண்ணா திமுக 2 பேரும் அதை தான் 60 வருஷமாக பண்ணியிருக்காங்க. ஆகவே அந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது. ஒரு புதுசாக ஒருத்தர் பிளேயர் வரும்போது மக்கள் அண்ணாந்து பார்க்குறாங்க. அவர் எத்தகைய ஒரு அரசை கொடுப்பார், வெற்றி பெற்றார் என்பதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் ஒரு கருத்துரு என்கின்ற முறையில் இன்றைக்கு அவர் சொன்ன கருத்தை, ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதற்கு படித்த மேதாவி தேவையில்லை, மக்களை உண்மையாக நேசிக்கிற தலைவர்களும் அதிகாரிகளும் இருந்தால் போதுன்ற அந்த கருத்தை 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த கான்ஃபிடன்ஸ்க்கான காரணம் என்னங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியும் கேட்டேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகள் பல தளங்களில் சொல்லியிருக்கிறாங்க. 27%, 30% சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி விஜய் அவர்களே வந்துட்டு ஸ்டேஜில் வந்து 30% இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தனமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. ஸோ என்னவா இருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது? இல்லைங்க, கான்ஃபிடென்ஸுக்கான நோக்கம் என்னன்றது வந்து அவர் நம்புகிறாரு. அது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. அவரோட நம்பிக்கையோட அந்த நம்பிக்கையின் ஆதார சுருதி எதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அதிமுக ஜெயலலிதாவுக்கு பிறகு பலவீனமாக இருக்குது, அந்த இடத்த தான் இட்டு நிரப்ப முடியும்னு அவர் நம்புகிறாரு. ஒருவேளை அது காரணமாக இருக்கலாம். பட் இந்த நம்பிக்கை தானா, வெறும் பொய்யான நம்பிக்கையா இல்லை உண்மையான நம்பிக்கையா என்பது தேர்தல் முடிவு பண்ணும். ஆனால் அவர் எல்லா முடிவுகளுக்கும் தயாராக இருக்காருன்றதை நான் இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவர் என்ன சொன்னார், நான் 1% ஓட்டு வாங்கினா கூட சொந்தமாக நின்று வாங்குறது, நீங்கள் ஊரில் இருக்க கட்சியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வாங்குறீங்க, தில்லு இருந்துன்னா தனியாக நில்லுங்கன்றார். 100% அது வந்து சரியான சவால். ஆனால் வாக்கு வங்கி அரசியலோட ஆதார சுருதி அதுதான். அது அவருக்கு புரியலன்றது தான் இன்றைய இந்த நிலைமையோட ஒரு சிக்கலை. மோடியே 38 கட்சி வச்சு தான் ஜெயிக்கிறாரு. ராகுல் காந்தி 40 கட்சி வச்சு தான் இந்த லெவலுக்கு அது வராது. திமுக ஊரில் இருக்க கட்சியெல்லாம் கூட்டணி சேர்த்து தான் ஜெயிக்கிறாங்க. அதிமுகவும் எல்லா கட்சியும் சேர்த்து தான் ஜெயிக்கிறாங்க. வாக்கு வங்கி அரசியலில் தனியாக நின்று யாரையும் வீழ்த்த முடியாது. ஆனால் தன்னுடைய வாக்கு வங்கி எனக்கு 1% இருந்தாலும் தில்லாக நிற்கிறேனேன்னு கேட்பதன் மூலமாக அவர் தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் தன்னை தயார்படுத்தி கொண்டு விட்டார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. தோல்வி அடைந்தாலும் அவர் வந்து தேர்தலில் அடுத்த தேர்தல் வரைக்கும் இருப்பாரோ என்கின்ற ஒரு நம்பிக்கையை, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் அவர் அரசியலில் தொடர்வாரா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அவருடைய வார்த்தையில் என்று சொல்வதென்றால் 1% ஓட்டு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இது நான் தனியாக நின்று வாங்குறது, நீங்களும் அந்த மாதிரி தனியாக நின்று வாங்க, தில்லு இருந்தால் வாங்கன்றது சொல்கிறது மூலமாக 1% ஓட்டு வாங்கக்கூடிய சாத்தியக்கூறு தனக்கு இருக்குது, தான் தோல்வி அடைய போகிறோம் என்பது அவருக்கே கூட தெரிந்திருக்கலாம். அப்படி என்றால் லாங் இன்னிங்ஸ் ஆட அவர் முடிவு பண்ணிட்டார். 21 அவருடைய நோக்கம் அல்ல, 31 அவருடைய நோக்கம் என்று நமக்கு தெரிகிறது. ஆகவே மனதளவில் அவர் எல்லா முடிவுகளுக்கும் தயாராக இருக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரியக்கூடியது. கடந்த காலங்களில் அவருடைய பேச்சுக்களை விட இன்றைய பேச்சு உண்மையிலேயே வந்து ஒரு ப்ரொடக்டிவான ஒரு கான்ஃபிடென்ஸ் ஸ்பீச்சாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று அவர் சொன்னார்,
நான் வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் பாம் வச்சேன், கூட்டணி ஆட்சின்னு. இன்றைக்கி அது எல்லா கட்சியிலையும் எதிரொலிக்குதுங்க. இப்போ காங்கிரஸுக்குள்ளே வரக்கூடிய குரலை தான் அவர் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அவரோட அரசியலில் அவர் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள். அவர் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை மட்டுமே இனிமேல் பேசுவேன்னு முடிவு பண்ணி அடுத்த 2 மாதம் மக்கள்கிட்ட போனாருன்னா கண்டிப்பாக திமுக அதற்கான மிகப்பெரிய விலையை கொடுக்கும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அந்த பொலிட்டிக்கல் பாம் அப்படிங்கிறது வந்து எல்லா கட்சியிலையுமே வந்துட்டு இப்போ ஒழிச்சிட்டு இருக்குன்னு அவர் சொல்றது வந்து நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா வந்து இந்தியா அலையன்ஸ்ல அது அதிகமா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. என்டிஏ அலையன்ஸ்ல அது அதிகமா இருக்குங்களா? என்டிஏல பெரிய அளவில் இல்லை, அவங்க செஞ்சுட்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. டெல்லியில் கவர்மெண்ட் இருக்குது, எப்படி ஜெயிச்சாலும் எடப்பாடியை வழிக்க கொண்டு வந்துடலான்னு பார்க்குறாங்க. அதனால தேர்தலுக்கு முன்னால் பேசி எடப்பாடியை சிக்கலுக்கு உண்டாக்க விரும்பல. காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணிக்குள்ளே இருக்க பிரச்சனை என்னன்னா வந்து ஸ்டாலின் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். முந்த நாள் பேசும்போது காங்கிரஸ் ஒன்றும் அதுக்கு எதிர்வினை ஆற்றலை. இன்றைக்கி 5000 ரூபாய் கொடுத்ததை மாணிக்க தாக்கூரே வரவேற்று ட்வீட் போட்டிருக்காரு. நேற்று ராகுல் காந்தி அவர் பேசியிருக்கார். அப்போ ஒழுங்காக வாய் மூடின்னு இருக்குதுன்னு காங்கிரஸ் முடிவு பண்ணிடுச்சோன்ற எண்ணம் தான் வருது. எப்படி இருந்தாலும் அந்த கூட்டணி உடையாது, தொடரும். இந்த கூட்டணியில் ஆட்சியில் பங்குன்றதெல்லாம் திடீர்னு அவங்களே ஸ்டாப் பண்ணிப்பாங்க. கூட 3 சீட் 5 சீட்டு கொடுத்தா அதை வாங்கின்னு அமைதியாக போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் எக்ஸ்ட்ரா சீட் கன்வர்ஷனுக்காக தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கூட 3 சீட்டு 5 சீட், அதுக்கு தான் இவ்வளோ அலப்பறையும். அது மக்களை வந்து முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறது ஒரு கட்சியோட சுயமரியாதை, ஒரு கட்சியோட அடிப்படை உரிமை. 1% ஓட்டு இருந்தாலும் அந்த 1%ல தான் நீ மந்திரி சபை அமைக்கிறீங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகிறீங்க. தனியாக எவனுமே ஜெயிக்கிறது கிடையாது. அப்போ அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறதே ஒரு இது கெட்ட வார்த்தை மாதிரியும், அதை ஏதோ ஒரு பஞ்சமாக பாதகமாக நினச்சி அந்த காங்கிரஸை இழிவுபடுத்த வேலையை திமுகவோட கொத்தடிமைகளும் திமுகவோட வாடகை வாய்களும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா தனியாக நிற்க வேண்டியதானே? காங்கிரஸ் உனக்கு சுமன்னா கைட்டிடு காங்கிரஸை. எதுக்கு காங்கிரஸை சுமங்கிற? உனக்கு தெரியும் காங்கிரஸ் இல்லைன்னா நீ 70 சீட்டு 50 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க மாட்டேன். காங்கிரஸ் சைபராக போயிடும். காங்கிரஸ் இல்லைன்னா 2 பேருக்கும் அடி விடும். அதில் பாத்தியதை திமுகவுக்கு தான் அதிகம். அப்போ எப்படி திமுக ஜெயிக்கும்? இது வரைக்கும் கடந்த 22 வருஷத்தில் 8 தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒன்றா இருந்திருக்கு. ஒரே ஒரு தேர்தலில் காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிச்சதுன்னு சொல்லுங்கள். ஜெயிச்சதே கிடையாது, வரலாறே கிடையாது. அப்போ நீனா வந்து காங்கிரஸை பார்த்து இழிவுபடுத்துறது. காங்கிரஸோட அந்த 1%ஓ 2%ஓ அதுதான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணம். அந்த சைட் 2011 நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், 2006 நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆமாம், அப்போ மிஸ் பண்ணதுக்கு இப்போ கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான் அவர் கேட்குறது. கூட்டணியில் ஏங்க அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கட்சி கேட்குறது தப்புன்னு நம்ம யார் வெளியிலேருந்து சொல்ல முடியும்? அது தப்புன்னு சொல்கிறோம் போல திமுகவோட வாடகை வாய்கள், திமுகவோட கொத்தடிமைகள், திமுகவோட ப்ராக்சிஸ் தான் அதை சொல்கிறாங்க. வாங்குற காசு கூவுறானுங்கன்னு வாங்கல்ல, அதுதான் இது. காங்கிரஸுக்கும் திமுகமான பிரச்சனையில் மௌனம் காப்பதும் இஷ்யூஸ் அடிப்படையில் அதை கமெண்ட் பண்ணுறது தான் மீடியாவோட வேலையை ஒழிய, சார்பு நிலை எடுத்து அதிகாரத்தில் பங்கு கேட்குற தகுதி காங்கிரஸுக்கு என்ன இருக்குது? அப்போ அந்த தகுதி இல்லைன்னா அந்த காங்கிரஸ் நீ ஏன் கூட வச்சு எலெக்ஷனுக்கு போகிறேன்? காங்கிரஸை கைட்டுன்னு திமுக புத்தி சொல்ல வேண்டியதானே? அதை சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி அதிகாரத்தில் பங்குன்றதை மட்டும் நக்கல் பண்ணுறாங்க. ஏன் கேட்கக்கூடாது? 1% 1/2%, அந்த 1/2%ல் தானே நீ ஜெயிக்கிற. அப்போ 34 மந்திரி உனக்கு இருக்குன்னா எனக்கு ஒரு மந்திரியாவது நீ கொடுக்கணும்ல. கூட்ட மந்திரி சபைன்றது தானே ஜனநாயகத்தோட அழகு. பப்ளிக் வாய்ஸ் எப்படி வரும்? கூட்டணி மந்திரி சபையில் தான் வரும். நீ நான் தனியாக நீ ஜெயிச்சா? ஊரில் இருக்க கட்சியெல்லாம் சேர்த்துட்டு தானே ஜெயிக்கிறேன். அப்புறம் ஜெயிச்ச பிறகு மந்திரி சபை மட்டும் எனக்கு மட்டும்தான், மற்றவனுக்கு இல்லை. இதுனா கதையாக இருக்குது. அதுதான் வெற்றிக்காக மட்டும்தான் கூட்டணி அப்படிங்கிறத வந்துட்டு இவரும் அந்த பேச்சில் சுட்டி காமிச்சிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. அவர் தெளிவாகவே சொல்கிறார், ஸ்டாலின் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாதுன்றார். அது அவருடைய ஸ்டாண்டு. ஆனால் எந்த அளவுக்கு இந்த கோரிக்கையை காங்கிரஸ் முன்னெடுத்துட்டு போகணும்னு நம்ம பார்க்கணும். சும்மா இதோட கத்திட்டு நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தா திமுக பக்கம் காற்று விசுத்து பொத்தின்னு போயிடலான்னு காங்கிரஸ் முடிவு பண்ணிச்சுன்னா ஒன்றும் கிடையாது. சைலண்டாக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போவாங்க. இதுதான் உங்கள் நிலைப்பாடுனா அது 10 நாளாக இப்போ 1 மாதமாக கதறாமலாவது இருந்திருக்கலாம்ல. எதுக்கு நுண்ணலும் தன் வாயால் கெடுனா எதுக்கு எடுத்துறீங்க? அட்லீஸ்ட் திமுக காரனாவது நிம்மதியாக இருந்திருப்பான்ல. இன்றைக்கி அவன் நிம்மதியும் கெடுத்து வான் நிம்மதியும் போய் எதுக்கு இந்த 2 கண்ட நிலைமை? கூட்டணி மந்திரி சபை இடம் கிடையாது, அதிகாரத்தில் கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாரு. நீங்கள் பொத்தின்னு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதை முதல்ல இருந்திருக்கலாம்ல, பொத்தின்னு முதல்ல இருந்திருக்கலாம்ல. எதுக்கு பேசாத பேச்செல்லாம் பேசி அசிங்கப்பட்டு? இதான் இந்த காங்கிரஸ் பண்ணுற வேலை. ஸ்டாலின் பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் இந்த அதிகாரத்தை மேக்ஸிமம் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, உபயோகிக்கிறார். எதிர்கட்சிகளுக்கு அந்த புத்தி இல்லை. இது கீழே வந்துட்டு கேடர் லெவலில் வந்து ஒரு மோதலை உருவாக்காது. அவர் எப்படி அதெல்லாம் இல்லை. எலெக்ஷன் ஒன்ஸ் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் நாம் இதாகிடுச்சுன்னா இப்போ கடைசி 20 நாள் ஒழுங்காக வேலைக்கு 15 நாள் ஒழுங்காக போயிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் அந்தந்த இடத்துல நிற்கிற வந்து திமுக அவங்க வந்து கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிப்பாங்க. எல்லா விதமான போஷாக்குகளும் கொடுக்கப்படும். அதெல்லாம் வந்து சைலண்ட்டாக போயிடுவாங்க. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. வாக்கு வங்கின்னா திமுக தான் வாக்கு வங்கி. 28-30%, காங்கிரஸ் மேக்ஸிமம் 4% தான். அதுவும் தொகுதியிலலாம் வேலை செய்ய ஆள் கிடையாது. வேலை செய்கிறதே காங்கிரஸ்காரர் தான், திமுக தான் வேலை செய்யணும். வேலை செய்யாமல் விட்டான்னா அந்த இடத்துல அண்ணா திமுக ஜெயிக்க போகுது.
இப்போ காங்கிரஸை விரும்பினாலும் காங்கிரஸை விரும்பாவிட்டாலும் காங்கிரஸை ஜெயிக்க வைக்கிறது திமுகவோட பொறுப்பு. அதுதான் இன்றைய அரசியலோட யதார்த்தம். களம் திமுக அண்ணா திமுக தான் இருக்க ஒழிய காங்கிரஸ்லாம் அந்த இடத்துல வந்து இட்டு நிரப்ப முடியல. இன்றைக்கி வந்து விஜய் ஃபேக்டர் வந்த பிறகும் கூட வந்து ரொம்ப சுலபத்தில் அண்ணா திமுகவை நம்ம வந்து நகர்த்திட முடியாது. இப்போ இருக்க சூழல் வேறு. நாள் நெருங்க எலெக்ஷன் டைமில் என்ன 1 மாதம் இருக்குது நோட்டிஃபிகேஷன், அப்புறம் எலெக்ஷன் வந்துடும் 1.5 மாதம் பொறுத்து கடைசி 15 நாள் திமுக அண்ணா திமுகன்னு வந்து நிற்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அண்ணா திமுகவை குறைச்செல்லாம் நம்ம மதிப்பிட முடியாது. அட் த சேம் டைம் விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துட்டாரு. இன்றைக்கி களத்தை வந்து அவர் தனக்கும் திமுகன்னு மறுபடியும் வரையறுத்துக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் வந்து அண்ணா திமுகவுக்கு கடும் கோபத்தை தான் ஏற்படுத்தும். விஜய் உடைக்கிற ஓட்டால லாபம் திமுகவுக்கா அண்ணா திமுகவான்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். அது தேர்தல் முடிவு நாள் அன்னைக்கு தான் தெரியும். அடுத்தது நான் சொன்னா இந்த இன்னைக்கு ஸ்பீச் ஓவராலாக நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க எப்படி இருந்ததுன்னு. அதில் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எல்லாத்துலேயுமே வந்துட்டு போராட்டம் நடக்குது, எல்லா விஷயங்களுக்காகவும் போராட்டம் நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து இன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு தமிழகம் போராட்ட களமாக இருக்கிறதுன்றார். மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்றீங்க. மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா இந்த பக்கம் செவிலியர்கள் போராடுறாங்க, இந்த பக்கம் மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, மின்வாரிய ஊழியர்கள் போராடுறாங்க. போராட்ட களமாக தமிழகம் இருக்கிறது. எங்கே திரும்பினாலும் போராட்டம் தான் நடக்குது என்ற அவருடைய கருத்து நிலைமையின் தீவிரத்தன்மையை அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார் என்பதைத்தான் வந்து உங்களுக்கு காட்டுகிறது. அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அவரை. இன்றைய ஸ்பீச்ன்றது வந்து டிஎம்கே கேனாட் அண்டர் எஸ்டிமேட் விஜய். இந்த பணம்லாம் கொடுத்தீங்கன்னா கூட வந்து களம் வலிமையாக இருக்கும். பெண்கள் ஓட்டை நான் வந்து குறி வைக்கிறேன்னு இவங்க குறி வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒரு டென்ட் விழுது. த ப்ராப்ளம் இஸ் இந்த உடைக்கிற ஓட்டு டிஎம்கேக்கா ஏடிஎம்கேக்கா கூடுதல் சேதாரத்தை ஏடிஎம்கே ஏற்படுத்த போதா திமுக ஏற்படுத்த போதான்றது தான் கவனிக்கணும். பட் ஸ்டில் என்னோட ஒப்பீனியன்றது 4 முனை போட்டி ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. அப்படி பார்க்கும்போது விஜய் வந்து அலையன்ஸ் இல்லாமல் தனியாக நிற்பதன் மூலமாக ஸ்ட்ராட்டஜிக்கலி இஸ் டூயிங் எ பிளண்டர். பட் அது அவருடைய அரசியல், அதை நான் குறை சொல்ல முடியாது. அவருடைய பாதையில் வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து தெளிவாக முடிவு எடுத்துட்டாரு. திமுக பிளண்டருங்கிறத தாண்டி எதிர்பார்த்த யாரும் இங்கே வரலைங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம்ல. அதுதான் கடை வெறித்தேன் கொள்வார் இல்லை. நான் வந்து அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியும் கூட வந்து உங்களுக்கு வர மறுக்கிறாங்க. நீங்கள் வந்து திமுகவை தனியாக ஆனானப்பட்ட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே வீழ்த்தினது கிடையாது, கூட்டணி சேர்ந்து தான் வீழ்த்திருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி வீழ்த்துவீங்க? இந்த இந்த வீக்னஸ் கவனத்தில் கொள்ள வேண்டியது. 4 முனை போட்டினா தைரியமாக சொல்லலாம் அட்வான்டேஜ் டிஎம்கே. டு வாட் எக்ஸ்டென்ட்? தனி மெஜாரிட்டியா அல்லது கூட்டணியான்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.